வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை கைதி தப்பியோடிய நிலையில் அவர் சித்தேரி பகுதியில் பிடிபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் பிரிட்டோ வழங்க கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கடந்த 2023ஆம் ஆண்டு கொலை வழக்கில் ஒன்றில் கைது செய்யப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த பாபு ஷேக் என்பவர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த 15ஆம் தேதி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் 17ஆம் தேதி அதிகாலை அவர் மருத்துவமனையிலிருந்து காவல்துறையினரின் பாதுகாப்பை மீறி அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை வேலூர் சித்தேரி ரயில்வே கேட் அருகே அவர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் ரவி தலைமையிலான போலீசார் அப்பகுதிக்கு நேரில் சென்று அங்கு பதுங்கியிருந்த பாபு சேகரை கைது செய்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு பணியில் மெத்தனமாக செயல்பட்டு அவர் தப்பிப்பதற்கு காரணமாக இருந்த பொற்கை பாண்டியன், கோகுல், சத்தியமூர்த்தி, கண்ணன் ஆகிய 4 காவல்துறை தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான் பிரிட்டோ.